நல்லா சுத்தமாக கழுவிட்டேனா? மீன் குழம்பு வாசம் அடிக்குது என்ன? ஒரு தூக்குச்சட்டியை கழுவுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? ஏண்டே கொஞ்சம் சாமான் கலக்க சோப்பு நேரத்துலாம் இந்த தூக்குச்சட்டியில் வந்து மீன் வாசனை போவே மாட்டேங்குது. மீன் குழம்பு வாசம் அப்படி அடிக்குது. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? நம்ம ஏரி கரையில் வந்து உட்காந்துக்கோ, வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, சோப்பு எடுத்துனுவான், நார் எடுத்துனுவான், களிமண் இருக்கும் எடுத்து போட்டே. ஏண்டே புது தூக்கு வாலிடி கீரை வந்து அதில் போட்டு தரக்கண்ணா. இப்போ சோப்புக்கு எங்கே போகிறது? சரி விடு, வீட்டில் போயிட்டு கழுவிக்கலாம். வீட்டுக்கு போய்ட்டு சோப்பு போட்டு நல்லா போட்டு கழுவுனாதான் அந்த வாசனைலாம் போட்டு கழுவிட்டு வெயில காய வைக்கலாம். சரி மணியாவது, வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா? இங்கே உட்காந்துக்கு போறியா? இல்லையே, காலையில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை நம்பி வந்ததுக்கு இந்த மாதிரி நடு ரோட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி மிச்சம். பேசாமல் வீட்டிலே இருந்துருக்கலாம், வீட்டு வேலையாக செஞ்சிருக்கலாம். வீட்டில் இருந்தால் எப்படி வீட்டு வேலை செய்யப்ப? நல்லா கட்டில் மேலே பார்த்து தூங்கியிருப்பேன், அதான் பண்ணியிருப்பேன். நீ வீட்டு வேலை செய்யறாளா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. வீட்டில் மிச்சம் மீதி இருக்க மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாத்தையும் நல்லா முக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 ரவுண்ட் சாப்பிட்டு இருப்பேன். சாப்பிட்டுட்டு நல்லா பெட்டில் படுத்து ஃபேன் போட்டு நல்லா தூங்கி இருந்து ஒரு 4 மணிக்கா வேலை பார்த்துருப்பேன். அப்படி வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அப்படியே முடிச்சுட்டு இருப்பாங்களாம். சிரிக்காத உன்னை பற்றி எனக்கு இன்னமும் தெரியாத மாதிரி காது குத்துவேன். சரி வாடி வீட்டுக்கு போகலாம். இனிமேல் வேலைன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்க, போவே கூடாதுக்கா. அதுங்களே அதுக்கு ஆன ஆளுங்களை வச்சுங்க வேலை பார்த்துக்கிட்டோம். நம்மளாம் இனிமேல் போவே கூடாது. ஏண்டியா அது 9 மணிக்கு தான் வச்சு கரெக்டாக 9 மணிக்கு வந்து வேலை கொடுத்துருக்கோம். லேட்டாக வந்தால் எப்படி சேர்க்கணும்ல? ஏன் அப்படின்னா நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாக வந்துட்டுமா? ஒரு அரை மணி நேரம் தான் லேட்டாக வந்தோம். ரொம்ப ஓவராக தான் பண்ணுதுங்க. அந்த மீனை இன்னும் கல்லில் மாட்டல, மீனை மட்டும் கல்லில் மாட்டச்சு வச்சுக்க, அப்படியே போட்டு மிதி மீன் வச்சு போடுவேன். கோவப்படாத. நாளைக்கு வேலை இருக்க போகுது. காலையில் சீக்கிரமாக வந்து அட்டன்ஸை போடுவோம். இது நாளைக்கு வேலைக்கு வர போறியா? நான்லாம் வர மாட்டேப்பா. அதான் சொல்றேன், உங்க வீட்டுக்காரர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாசானா. நீ எதுக்கு வேலைக்கு வர போற? உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன், 10 ரூபா கூட எனக்கு தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, உனக்கு செலவு காசு என்ன வந்து தான் நீ வேலைக்கு? சரி வரேன். காலையில் 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சு கஷ்டப்பட்டு எழுந்துக்கணும். வா கிளம்பலாம் வீட்டுக்கு. நான்லாம் அலாரம் வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஏன் காலையில் சீக்கிரமா எழுந்திப்பியா? இல்லை 6 மணிக்கெலாம் என் மாமியார் கத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எழுந்துக்கல ஒரு பொம்பளை குடும்ப நேரத்தில் பொம்பளை இத்தனை மணி நேரமா தூங்குவாங்க, இவ்வளோ நேரமா தூங்குவாங்க சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடும். அதே வேலை நினைக்கிற மாதிரி அப்பயே எழுந்துக்கிறானே. என் மாமியார்லாம் என்னமோ காலை 4 மணிக்கெலாம் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடும். அப்படி இப்படி இருந்து நான் ஒரு 8-9 மணிக்கு தான் எழுந்துப்பேன். சரி நாளைக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அதனால தான் நானே அலாரம் வச்சு 6 மணிக்கு எழுந்துக்கு போகிறேன். ஏன்னா என் மாமியார் கத்துறது வந்து நார்மலாக தான் எனக்கு போயிடுது. அது ஒரு அலாரம் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. தனியாக அலாரம் வச்சா தான் நான் எழுந்துப்பேன். அலாரம் இது சொன்னத்துக்கு பண்ண வச்சுருக்கேன். நான் ஏங்க மணி 6 ஆயிடுச்சுங்க அப்படின்னு கத்தோம். நல்லா இருக்கேடி. எந்திரிங்க அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். அது கத்தது ஊர் ஃபுல்லாக கேட்க முடியாது. ஆமாம் ஊர் ஃபுல்லாக கேட்கும். அப்புறம் வந்து எல்லாரும் கேட்டு வந்து எழுப்புவாங்க. உங்கள் வீட்டுக்கு கத்திட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு அலாரத்தை செட் பண்ணி வச்சிருக்கேன்? நான் எழுந்தா போதுன்னு அவர் விட்டுருவாரு. நான் முக்கியமான நாள் தான் இந்த மாதிரி முக்கியமான வேலைக்கு போகணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம், எங்கள் ஊர் சுற்றுக்கு போகணும் அப்படின்னா மட்டும் தான் அலாரம் வைப்பேன். தன்ன மாதிரி தான் என் மாமியார் கத்தினதுல அப்போ 9 மணிக்கு எழுந்துப்பேன் தானே. சரிப்பா வீட்டுக்கு போகலாம். மணியாவது மழையும் வர மாதிரி இருக்குது, மானம் மப்பு மந்தார மாதிரி இருக்குது பாரு. இந்த மழை நைட்டோட நைட்டாக வந்து போகக்கூடாது. இந்த பகல்லாம் எதுக்கு வருது? சின்ன ஆமாம் இந்த மாதிரி மோட்டர் போட்டு வச்சுக்கிறாங்க. நைட்டு மட்டும் போட்டாங்கன்னா மழை வரும், காலையில் வராது. அது இயற்கை, அது எப்போ வேணுமா வரும், அதுக்கு இஷ்டம். அது காலையில் தான் வரணும், மதியம் தான் வரணும், சாயங்காலம் தான் வரணும் கிடையாது. மழை காலம்னா மழை வந்து தான் தீரும். இப்போ நைட்டு மழை பெஞ்சு வச்சுக்கிட்டே நம்ம தூங்கும் போதே மழை பெஞ்சுதா வெயில் கண்டிதான் நம்மளுக்கு ஒன்றும் தெரிய போது கிடையாது. என்ன அது பாட்டு வந்து தான் போச்சா, நம்மளுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆனால் இந்த பகலில் மழை பெய்யும்போது வெளியில் போக முடியல, வர முடியல, எங்கே ஒரு கடை கடைக்கு போக முடியுதா, எங்கன்னா போக முடியுதா, ஒரு ரேஷனுக்கு போக முடியுதா, ஒரு சக்கரை வாங்கத்துக்கு போக முடியுதா? இது நல்ல கதையாக இருக்குது. இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு போகிறதுக்காக காலையில் பகலில் மழை வரக்கூடாதான். கொடை எடுத்துன்னு போ, உனக்கு அசலாம் மழைலாம் வராமலாம் இருக்காது. இல்லையே முதல்ல ஒரு துணி காய வைக்க முடியாதியா? மழை காலத்தில் தோச்ச துணிலாம் அப்படியே ஈரமாக இருக்குது. அதுக்கு பயந்து நான் துணி துவைக்காமல் வச்சுருக்கேன். ஆமாம் இல்லைன்னு வச்சு காலையில் எழுந்த உடனே முதல் வேலை துணி துவச்சு தான் காய வைப்பேன். நீ 4 நாளைக்கு ஒரு இடத்துல துணி துவைப்ப. பார்த்தா 4 நாளைக்கு ஒரு துணி துவைக்கிறேன்னு ஒரு நாளைக்குமே எங்கள் வீட்டில் 10 செட்டு அவுத்து போடுதுங்க. நான் 4 நாளைக்கு துவச்சுன்னா அவள் தான் தினம் தானே துவச்சு போடுறேன். அந்த துணியை காய வைக்கிறதுக்கு இந்த வெயில் காஞ்சது தானே. சொட்டு மழை பெய்யுது, இல்லைன்னா வானம் முடியுது, இல்லைன்னா சோன்னு மழை பெய்யுது. அந்த தொலைக்கு தான் நைட்டாக தூங்கும் போது மழை வந்து போயிடணும்னு சொல்கிறேன். சரி வானத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி போடலாம். இனிமேல் நைட்டில் மட்டும் மழை வாங்க, துணிலாம் காய மாட்டேங்குது, எங்களால் ரேஷனுக்கு போக முடியல, கடைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தது ஏதோ செய்யும். சரிடி அது பண்ணலாம். எப்படி லெட்டர் எழுதி போடுவேன்? அன்புள்ள வர்ண பகவான் அவர்களே, எங்கள் தெருவில் வசிக்கும் ராதிகா என்கின்ற ராதிகா அவர்களுக்கு துணி துவைக்க கஷ்டமாக இருக்கிறது, துணி காய வைக்கவும் கஷ்டமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு சர்க்கரை வாங்க முடியவில்லை. அதனால் நீங்கள் வந்து பகலில் மழை பெய்யதை தவிர்த்து கொள்ளவும், இரவில் மட்டும் வந்து யாருக்கும் தெரியாமல் போய்விடவும் அப்படின்னு எழுதி போடலாம். இப்படிக்கு பெரிய பொண்ணு கீழே வந்து உங்கள் நலம் விரும்பி ராதிகா அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். சரி இப்போ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டுக்கு சொல்கிறேன் தைரியமாக போறியா? வீட்டுக்கு மாமியார் கேட்காது இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்தேன்? அது கேட்க தான் வீட்டுக்கு போனா. இப்போ யார் எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க? அப்போ வேற எங்கடி போற? உன் வீட்டுக்கு தான் வரேன், வா போய் ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன என் மாமியார் வந்து வேற யாரும் வீட்டுக்குள்ள சேர்க்காதடி, திட்டுண்டி. ஆமாம்ல, இதை யோசிக்காம போயிட்டேன். எந்த ஒரு பழக்கவழக்கமாக இருந்தாலும் கதவுக்கு வெளியே வாசப்படிக்கு வெளியில் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சரி இருக்குது கோமதி அக்கா வீடு, அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சாயங்காலமாக 4 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியது தான். வா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க அதில் நீ என்ன கிளியே நான் என்ன
நான பெண்ணே. ஆரம்பிச்சிட்டாமா பொடி பொடி நடடி பாஸ்தா. நம்ம சொந்த வீட்டுக்கு போனோம்னாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. வீடு சுத்தமா பெருக்கி வைக்கணும். பெருக்கிட்டு நம்ம வந்து உட்காந்து படிக்கலாம். பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையாட்டும். பள்ளி என்ன பண்றா? ஒரு தொடப்பத்தை வைத்து பெருக்கிக் கொண்டு உள்ளது. இவ இந்த மாதிரிதான் சொல்லாத வேலைலாம் செய்யறதுனாலதான் இவளை மட்டும் பாராட்டுறாங்க. நம்ம சொல்லி வேலை செய்ய மாட்டோம், நம்ம திட்டாங்க போல இருக்கு. இவளுக்கு எதுக்கு இந்த வேலை? நம்ம திட்டு வாங்க வைக்கிறதுக்குனே இருக்காமா இவ. நம்ம தங்கச்சியா பண்றான். ஏய் சஞ்சு, என்னடா எங்கன்னா கொஞ்சமாவது மரியாதை இருக்கிறத பத்தி அண்ணன் என்னடி பண்ற? பார்த்தா தெரியல. துணி துவைச்சிருக்கேன். நல்லா தவி நாளுக்கு அப்புறமே தவி. இங்க என்னோட பேக் வச்சு பாத்தியா? எங்கடா வச்ச? இந்த கட்லெட் கீழே தான் வச்சேன், காணோம். நான் அதெல்லாம் பார்க்கல. ஏடி நீ தான் வீடியோ பெருக்கீங்க, நின்ன பாத்து எடுத்து ஓரமா எங்க வச்சிருப்ப? ஒழுங்கா சொல்லி எங்க வச்ச? டேய் நான் என்ன கட்லெட் இல்ல பெருக்கவே ஆரம்பிக்கலடா. இங்க தான் பெருக்கினேன். நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து பெருக்கணும். டேய் நான் இன்னும் கட்லெட் இல்ல பெருக்கவே இல்லடா. நான் இங்க உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இங்க பெருக்கின்னு இருக்கேன். அப்படியா? அப்படி பார்க்கல இருமாடே. வேற எங்க போச்சு? எங்கனா வச்சுட்டு எங்கனா தேடின்னு இருப்பான். பாப்பா பாடும் பாட்டு அதை கேட்டு தலைய ஆட்டு. டேய் உம்முடிக்கு என்னடாச்சு? ஏன் இவன் இப்படி அலறா? ஏன்டா உம்முடி என்னடா பண்ணி வச்சிருக்க? பயங்கரமா இருக்குது. ஸ்டைல் ஸ்டைல் தான் இது, சூப்பர் ஸ்டைல் தான். அப்பா மட்டும் உன் ஆஸ்டல பார்த்தாருன்னு வச்சுக்கேன், அதான் மொட்டை அடிச்சு போறாரு பாரு. வராம எப்படி கலர் பண்ணிக்க மாட்டேன் முடியா? தலையில என்ன தடவை துப்பு கிடையாது. என்ன தடவை விட்டு செம்மட்ட முடியாயி போயிருக்குது. இது வந்து கலரிங் பண்ணிருக்காரா? யார வந்து ஏமாத்துறா? கண்டுபிடிச்சிட்டியா? நீ கூட ஒரு 2 மாசத்துக்கு தலையில எண்ணெயே தடமாயிரடி. உன் முடிக்கும் இந்த மாதிரி மாறினா வேணாம். என் முடி இப்படி இருக்கிறது எனக்கு போதும். தலையில சிக்க உடைக்காம, தலைய வாராம, எண்ணெயும் தடவாம இப்படியே உன் தலையை வச்சிருந்தா வச்சுக்கேன், பூராம் பல்லி கப்பம்பூச்சி பாம்பு எல்லாம் வந்து சேரப்போகுது பாரு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேதான் ஒருத்தர் வருவாங்க. நேற்று கூட ஒரு தேல் வந்து தலையில படுக்கலான்னு பாத்துச்சு, தூக்கி போட்டுட்டேன். எப்பா இனிமே இவன் பக்கத்துல படுக்கவே கூடாது. சரி பேட்டை காணோம், விளையாட்டுக்கு வரியா? நல்லா கண்ணாமூச்சி விடப்போறோம். நான்லாம் வரலப்பா, எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, எழுதுற வேலை இருக்குது, நான் அதை பார்க்க போறேன். ஏண்டி உன்னால தானே நான் தினமும் வீட்டுல திட்டு வாங்க, அடி வாங்க. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா இல்லையா? ஸ்கூல் லீவ் தானே, நீங்களாம் புக் எடுக்கக்கூடாது, பேக தொடக்கூடாது. ஒழுங்கா வா விளையாட்டுக்கு. ஏய் நீ விளையாடுறதா போய் விளையாட, என்ன எதுக்கு கூப்பிடுற? நல்லா படிக்க பிள்ளை கூட கெடுக்கிறியா? இங்க பாரு, அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அம்மா வரும்போது நம்ம புக் எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணா போதும். புரிஞ்சுதா? வா விளையாடலாம். நான்லாம் வரமாட்டேன், ஓடி போய் மரியாதையா? ஏண்டியா ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிஞ்சிருக்கலாகாது பாப்பா அப்படி சொல்லிட்டாங்களே. அந்த மாதிரி லீவ் டைம்ல நம்ம நல்லா உடம்புல மண்ணு படுற அளவுக்கு, வேர்வை வர அளவுக்கு நம்ம விளையாடணும். அப்போ வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். ஒரே இடத்துல உட்காந்து வச்சு ஆரோக்கியமா இருக்க முடியாது. ஆரோக்கியமா இருக்கணும் தான் வீட்டை பெருக்கின்னு இருக்கேன். நீ போய் விளையாடு போ. எனக்கு தான் வந்தது ராஜேஷ், சந்தோஷ் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வைக்கணும். அவங்க புக் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல. லீவ் டைம்ல பேக்கே தொடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்கு. ஸ்கூல் பேக்கே தொடக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்குது. கூட பிறந்ததே எப்படி இருக்குமோ அவனுங்க எப்படி இருப்பானுங்க. சரி ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். இந்த பேட் எங்கதான் போச்சுன்னு தெரியல. அடுப்புல கிட்ட தூக்கி வச்சுட்டாங்களா நம்ம விளையாடுறோம் சொல்லிட்டேன். அம்மா சொல்லினே தான் இருந்தாங்க, புக் எடுத்து படிக்காம இந்த மாதிரி பேட்டை மேலே வச்சு விளையாடி என்ன ஒரு நாளைக்கு அடுப்புல தூக்கி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இவரே அடுப்புல வச்சுட்டாங்களோ. போய் பார்க்கலாம். படே என் பேட் அடுப்புல வச்சுட்டீங்களா? எருமை கட்லடியில் தான் இருந்து ஒழுங்கா பார்க்காம போயிருக்குது. தேடட்டும். சரி நம்ம வந்து புக் எடுத்து படத்துக்கெல்லாம் கடலை அடிக்கலாம், அப்புறமா படிக்கலாம். ரொம்ப நேரமா கிச்சனில் ஒருத்தி என்ன பண்ணின்னு இருக்கா? ஒரு சாமான்லாம் கழுவி வைக்கிறாளோ? அந்த மாதிரி நல்ல வேலைலாம் அவள் செய்ய மாட்டாள. யாரா இருக்கீங்களா வீட்ல? அனிதா வாடி ரெண்டடி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் வரது இருக்கட்டும், எங்க வீட்டுக்கு ஒரு நாளாவது நீ வரையா? நீ எங்க நான் வரணும்னு தான் பாக்குறேன். எங்க வீட்டுல இருந்து வெளியில வர முடியல. என்ன அதிசயமா எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கா? தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போறோம். நீங்களா வரீங்களா இல்லையா? எங்க அம்மா கேட்டு சொன்னாங்க. அச்சோ தீபாவளி வருது இல்ல, மறந்தே போயிட்டுமே. யாராவது தீபாவளி எப்பயும் மறப்பாங்களா? தீபாவளி பொங்கல் அப்புறம் வந்து பிறந்த நாள் இதெல்லாம் எப்பயுமே மறக்கவே கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கான நாள். நம்ம வந்து புது ட்ரெஸ் வாங்கணும், புது ஜுவல்ஸ்லாம் வாங்கணும், புது வளையல் மணி கம்மல் அதெல்லாம் வாங்குறதுக்கான நாள் ஆச்சு. அதை போய் யாரும் மறப்பாங்களா? என்னடி இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்க நீ? இன்னும் எங்க அம்மா கிட்ட அதை பத்தி நாங்க பேசவே இல்லை, சுத்தமா மறந்தே போயிட்டோமே. அதுக்கப்புறம் எங்க இருந்து கேட்கறது அதெல்லாம்? நீ அமைதியா இருந்தா கூட வாணி கேட்டிருப்பாளே. வாணி இங்க உட்காரு. வாணியை வந்து கிச்சன்ல என்னமோ பண்ணிருக்கா. வீட்லயே இருக்கிறதுக்கு உனக்கு போர் அடிக்கல? போர் அடிக்க தான் செய்யுது, என்ன பண்றது? ஜாபுக்கு ட்ரை பண்ணவே இல்லையா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ வந்து பேசாம 2வது டிகிரி போட்டு வேண்டியதானே? போட்டு எங்க கூட காலேஜுக்கு வரலாம், ஜாலியா இருக்கும்ல. நானும் அதான் யோசிச்சுன்னு இருக்கேன், வேலைக்கு போகலாமா இல்லை செகண்ட் டிகிரி போட்டுடலாமான்னு. ஏன்னா செகண்ட் டிகிரி போட்டால் தான் நல்ல வேல்யூ இருக்கு, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஒரு டிகிரி வச்சு ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுது. பேசாம செகண்ட் டிகிரி போட்டுடு. நம்ம 3 பேரும் தினமும் காலேஜுக்கு போகும்போது எவ்வளோ ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவோம்.
இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. சரி சரி, எப்படியாவது செகண்ட் டிகிரி போட்டுடு. எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் ஓகே தான் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் யோசிச்சுன்னு இருக்கேன். யோசிச்சே ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யோசிக்காம போடு, செகண்ட் டிகிரி போட்டுடு. நானாக கூட செகண்ட் டிகிரி போடுவேன்ப்பா. இந்த ஒரு டிகிரி வச்சு இந்த வேலைக்கெல்லாம் போடணுன்னா 10,000 சம்பளம் தருவாங்க. அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. செகண்ட் டிகிரி போட்டு போனால் தான் வந்து ஒரு 40,000 50,000 சம்பளம் வாங்க முடியும். பரவாயில்ல, நீலாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன், நான் அந்த மாதிரி யோசிக்காமல் விட்டுருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறது? எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படி தான் டபுள் டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போனாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அதனால தான் நான் செகண்ட் டிகிரி கண்டிப்பாக போட்டுடுவேன். போடு போடு, நானும் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறலாம் சொல்லாத, போடு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். செகண்ட் டிகிரி போடுறது கனவாய் போயிடும். நீ சொல்கிறதும் சரிதான்டி. சரி, தீபாவளிக்கு நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்? இப்போ இது நியூ கலெக்ஷன் என்ன வந்திருக்கு, எது ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கியா? எங்கள் வீட்டில் உட்காந்துன்னு பாத்திரம் கழுவுறதுக்கும் துணி மடிச்சு வைக்கிறதுக்கும் வீட்டை பெருக்கிறதுக்குமே எனக்கு சரியாக இருக்குது. ஃபோனை எடுக்கிறது கிடையாது நான். அடப்பாவமே, மகாவுக்கு வந்த சோதனையை பார்த்தியா? 24 மணி நேரம் ஃபோனும் கையுமா தான் இருப்பேன். இப்போ ஃபோனை எடுக்க டைம் இல்லாமல் போச்சு உனக்கு. என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தாலே வேலை செஞ்சு மாலை முடிய மாட்டேங்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், செகண்ட் டிகிரி போட்டு முதல் வீட்டிலேருந்து வெளியில் வர வழியை பாரு. வீட்டில் வேலையே செஞ்சுன்னு வச்சுக்கியா, வேலைக்கு ஆகாது. இந்த வேலைக்கு பயந்தாவது காலேஜுக்கு போய் சேரணும் முதல்ல. நான் வேலை செய்யலாம், மொத்த வேலை எங்கள் அம்மா தான் செய்வாங்க. அவங்களுக்கு பாவம் சொல்லிட்டு அவங்களுக்கு முத்து வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு நான் எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கேங்க. அம்மாங்களும் பாவம் தான், பாவம். நம்ம வந்து ஸ்கூல் லீவில் இந்த காலேஜ் லீவில் வேலை செய்யறதுக்கே கஷ்டப்படுறோம். அவங்க வந்து கல்யாணம் அண்ணன் நாள்லேருந்து வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க இந்த காலத்துலலாம் ஸ்கூலில் அவ்வளோவா போவே இல்லை. அவங்களும் ரொம்ப நாளமாக ரொம்ப காலமாக வேலை செஞ்சுனே தான் இருக்காங்க. பாவம்ல அவங்களும். ஆமாம், காலேஜுக்கு போகும்போதாவது கூட மாட காலையில் கொஞ்சம் வீட்டை பிறகுது, சாமான் திறக்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு போவேன். அப்போ தான் அம்மா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வீட்டு வேலைலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சித்தி கூட காய்கறி வாங்குறதுக்கு, காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு காசை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேலைக்கு போயிருந்தேன்னா அவங்க அந்த மாதிரி வேலைலாம் போய் செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் வேலைக்கு போகலன்றதுனால அவங்க இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு பண கஷ்டமாக இருக்கா என்ன? அப்படி இல்லடி, வேலைலாம் நான் செஞ்சிடல, அம்மா ஃப்ரீயாக இருக்காங்களே, அதனால இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இருந்ததுன்னா அவங்களாம் போகவே மாட்டாங்க. அப்படி சொல்ல வரியா? சரி சரி. ஏடி மகா, கடலை மாவு என்ன கலர்ல இருக்கும்? இவன் எப்போ வந்தா? கடலை மாவு மஞ்சள் கலரில் இருக்குண்டி. என்னடி பண்ற? வாடி வாடி, என்னடி அதிசயமா எங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்க? வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன், காலேஜுக்கு மட்டும்தான் வெளியில வருவேன். எப்படி உங்க அம்மா அமிச்சாங்க? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போறோம், நீங்களா வரீங்களா இல்லையான்னு கேட்க சொன்னாங்கடி எங்க அம்மா. ஐயோ, மறந்தே போயிட்டுமே. தீபாவளிக்கு இன்னும் 10 நாளைக்கு கிட்ட தான் இருக்குது. இப்போ கேட்க ஆரம்பிச்சாதான் தீபாவளி நாளைக்குன்னா இன்னைக்காவது வாங்கி தருவாங்க, இல்லைன்னா சுத்தமா ஏமாத்திடுவாங்க. நல்ல வேலை ஞாபகம் 10 நடி. ஏண்டி அவ்வளோ நாள் கழிச்சு தான் போய் வாங்குவீங்களா? அப்பயாவது வாங்கி தராங்களா இல்லையா தெரியல. நீங்க எப்போ போறீங்க? அதான் எப்போ போகலாம் சொல்லிட்டு உங்களை கேட்டு வர சொன்னாங்கடி எங்க அம்மா. எங்களெல்லாம் நம்பாதிரி. எங்க அம்மா எப்போ இட்டுன்னு போவாங்க தெரியாது. எங்க அப்பா காசு கொடுத்தாதான் எங்க அம்மா கூட்டின்னு போவாங்க. இன்னும் எங்க அப்பா கிட்ட வேற பர்மிஷன் வாங்கணும், காசு கேட்கணும். இதெல்லாம் வேற இருக்குது. எப்படி வந்தாலும் ஒரு 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏண்டி தீபாவளி வந்து முன்னாடியே தெரியாது உங்களுக்கு? போன மாசம் இருந்து கேட்க வேண்டியதானே? 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்டா இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, அப்புறம் பாத்துக்கலான்னுவாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி கேட்டா இன்னும் 1 மாசம் இருக்குல்ல தீபாவளி வரத்துக்கு, அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியே தீபாவளி வந்துச்சுடி. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்து பெரிய பொண்ணாத்த அவங்க நாத்தனார் கல்யாணத்துக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்தோம். தீபாவளி ட்ரெஸ் எடுத்து தருவாங்களா எடுத்து தர மாட்டாங்கன்னு வேற தெரியலையே. ஆமாம், அது வேற இருக்குது. வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான் எடுக்கணும்னு எங்கள் அம்மா கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து தர மாட்டாங்க. அந்த கணக்கில் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு, அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு. 2 ட்ரெஸ்ஸுக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு. தீபாவளி எடுத்து தருவாங்களா எடுத்து தர மாட்டாங்கன்னு தெரியல. அப்படியா? எங்கள் வீட்டில் வந்து பொங்கலுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று, அப்புறம் பர்த்டேக்கு ஒன்று, அது 3 கணக்காக கட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா 1 எடுத்து தருவாங்க. மொத்தம் 4 ட்ரெஸ் ஒரு வருஷத்துக்கு. பரவாயில்லடி, நீலாம் கொடுத்து வச்சு விடி. எங்கள் வீட்டில் என்ன கண்டிஷன்னா, நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிற ட்ரெஸ்லாம் காலேஜுக்கு போட்டுன்னு போகிற மாதிரி எடுத்துக்கோ. அது காலேஜுக்கும் போட்டு போகணும், காலேஜுக்கு போட்டு போகிறதா தனியாக ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், காலேஜுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸுன்னு கேட்டால் அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோமே. ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா கிராண்டாக ஜிக்கு இருக்க ட்ரெஸ்ஸு தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் அதை காலேஜுக்குலாம் போட்டு போக முடியாது, ஃபங்க்ஷனுக்கு தான் போடுவோம் சொல்லிட்டு வச்சுருந்தா எங்கள் அம்மாவுக்கு அந்த தான் கோவம் எங்கள் மேலே. இனிமேல் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து தர மாட்டோம், ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான் 3 ட்ரெஸ் தான் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் பண்ணுற வேலை தான் எல்லாமே. நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. காலேஜ் போட்டு போகிறதுக்கும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கணும். 2த்துக்குமே ஈஸியாக இருக்குல்ல, காலேஜுக்கு போட்டுமா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுமா. ஏடி லூஸ் மாதிரி பேசாதீ நீ. எனது லூஸ் மாதிரி பேசுறேன். ஆமாம், காலேஜுக்கு வந்து ஒரு காட்டன் வந்து போட்டுன்னு போகலாம், டெய்லி வேர் போட்டுக்கலாம். ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் ஜிக்குன்னு போட்டுன்னு போனால் தானே நல்லாயிருக்கும். அதை போயிட்டு நம்ம வந்து சிம்பிளாக எடுக்க முடியுமா? ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு தீபாவளி பொங்கல்னு தனியாக தெரிய தேவையில்ல. அதுவும் சரி தான். அதனால தான் உங்கள் அம்மா வந்து வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் எடுத்து தரும், 3 ட்ரெஸ் தான் எடுத்து தரும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது மாதிரி பண்ண தான் வேணும். ஃபேமிலி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதெல்லாம் நாங்கள் செய்யவே மாட்டோம்ப்பா. சரி, அம்மா வந்தோடனே அதெல்லாம் பேசிக்கலாம்.
ஏடே இந்த மாவு கூட மஞ்சள் கலர்ல தான் இருக்குது, இதுல பஜ்ஜி வருமா? ஏடி அம்மா வந்து பஜ்ஜி மாவு கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, நீ நடி கிண்ண ஃபுல்லாக வரணும் இருக்க. அம்மா நம்மளை ஏமாத்திருக்காங்கடி, அந்த பெரிய தூக்கு ஃபுல்லா இருக்குது. என்னது பெரிய தூக்கு ஃபுல்லாக இருக்குதா? எங்கே இருந்தது? நம்மளுக்கு தெரியாம அம்மா கடலை மாவுலாம் அரைக்கலையே. நான் வீட்லயே தானே இருக்கிறேன், எனக்கு தெரியாம எப்படி அரைப்பாங்க? நீ பார்க்காத போது ரேஷனுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன் சொல்லிட்டு போயிட்டு வரும்போது அரைச்சு வந்திருப்பாங்க பாருங்க, நீ கவனிச்சிக்காம இருந்திருப்ப. அப்படியா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அது கொஞ்சம் நக்கி பாரு. ஏண்டி காரம் எடுக்குதுடி? காரம் எடுக்குதா? அடி பாவி, அது மிளகா தூள்றியப்போ. என்னது மிளகாத்தூளா? ஏண்டி பஜ்ஜி மாவு தான் இருந்தது வீட்டில், எதுக்கு இப்போ மிளகா தூள் வந்த நீ? ஏண்டி பஜ்ஜி மாவு அந்த கவலை கொஞ்சோண்டு தானே இருந்தது, ரெண்டு பஜ்ஜி தான் வரும் போல இருக்குது. தூக்குச்சட்டியில் பார்த்தா தான் நிறைய இருந்தது. சரி இதான் பஜ்ஜி மாவு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன், பார்த்தா மிளகாத்தூளா இருக்குது. ஏண்டி மிளகாத்தூள்ல பஜ்ஜி வராதா? என்னது மிளகாத்தூள பஜ்ஜி செய்யறியா? ஏண்டி மிளகாத்தூள பஜ்ஜி செய்ய முடியாதா? எவனாவது மிளகாத்தூள போய் பஜ்ஜி செய்வானா? லூசாடி நீ. ஏண்டி அது ஒரு மாவு தானே? சரி நீயே செஞ்சு நீயே சாப்பிடுமா. சரி நான் கிளம்புற வீட்டுக்கு. எங்க போற? வராம எங்க வீட்டுக்கு இன்னைக்கு தான் புதுசா அதிசயமா வந்திருக்கிற, பஜ்ஜி சாப்பிட்டு போ. எனது மிளகாத்தூள் பஜ்ஜியா? எனக்கு வேணாப்பா, நீயே செஞ்சு நீயே சாப்பிடு. பயப்படாதடி, தெரியாம எடுத்துன்னு வந்த மிளகாத்தூள. இது நிறைய மாவு வந்து சொல்லிட்டு கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு தான் இருக்குது. இரு கடையில போயிட்டு வாங்கின்னு வந்து செஞ்சு தரேன். வாழைக்காய் பஜ்ஜி சுட சுட சாப்பிட்டு போ. வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டை நல்லா கவனிக்கணும்ல, அப்பதானே வந்து உங்க வீட்டுக்கு வந்தா நீ என்ன கவனிப்ப. பரவாயில்லடி, நீ எனக்கு கவனிக்கல கூட தப்பெல்லாம் நினைச்சுக்க மாட்டேன்டி. நீ என்ன சொன்னாலும் பஜ்ஜி சாப்பிட்டு தான் போனோங்க இருந்து. ஏண்டி மகா, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? பார்த்து உட்காந்து கும்முன்னு. பயப்படாதடி. இடி நான் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையா? உபசரிக்கிற பேர்ல உபத்திரம் பண்றீங்கடி ரெண்டு பேரா. இருடி கடையில் போயிட்டு மாவு வேணாலும் சொல்றல, நான் செஞ்சு தரேன் உனக்கு பஜ்ஜி, சாப்பிட்டு போ. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்னை கொல்லாம விட மாட்டீங்க போல இருக்கு. தெரியாதனமா இங்க வந்துட்டேன்டி. சரி அவசரப்படாத, இரு போய் மாவு வேணாரேன். இவ ஏன்டி இப்படி இருக்கிறா? இவளை இப்ப யாரு பஜ்ஜி கேட்டா? அப்ப வீட்டுல இருந்தாலே சும்மா இருக்க மாட்டேடி, எதனா ஒண்ணு பண்ணின்னு இருப்பா. இப்ப அம்மா வேற வீட்டுல இல்லையா, அதனால கிச்சன்ல போயிட்டு அமக்கலம் பண்ணி இருக்கா. அம்மா மட்டும் வந்து இப்ப கிச்சன் அமக்கலம் பண்ணி வைக்கிறத பார்த்தாங்க வச்சுக்கேன், சம்மாடி விழ போகுது அவளுக்கான. எங்கன்னா பொம்பளை பொண்ணா லட்சமா போன் ஒண்ணுமா கதை பேசணுமா அப்படின்னு இல்லாம இவ்வளவு யார் சமைக்கலாம் சொல்றது? இதுவாத்து பரவாயில்ல, மிளகாத்துல வந்ததோ கேட்டா இதுல பஜ்ஜி செய்ய முடியாத சொல்லிட்டு எங்க மாமா வந்தார் ஒரு நாள் வீட்டுக்கு. அவர் என்ன பண்ணா தெரியுமா? என்னடி பண்ண? குடிக்க தண்ணி தானே எடுத்து வந்து கொடுப்பாங்க யாரா வீட்டுக்கு வந்தா. இந்த அம்மா வந்து மாமாவை ஸ்பெஷலாக கவனிக்கணும் சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு சூப்பராக சர்பத் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த சர்பத்தில் நல்லா உப்பு அள்ளி போட்டு எடுத்து வந்து கொடுத்தா. அடிப்பாவீங்களா? இதே ஒரு வேலையை வச்சு தான் சுற்றி நிற்கலாவா? ஆமாம், எங்கள் மாமாவை இருக்கவே கொம்முன்னு குடிச்சிட்டாரு. வேற யாரா இருந்தால் மூஞ்சில துப்பி இருப்பாங்க. ஏமா எனக்கு பஜ்ஜி வேணா, ஒன்று நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. இருடி கடையில் தானே மாவு வேணாரா, நான் செஞ்சு தரேன், பயப்படாத. வேணாண்டி அம்மா வேணாம், என் உடம்பு எனக்கு முக்கியம். பஜ்ஜி சுட்டு அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. ஏடி மகா, அம்மா காசு எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? ஏடி எங்க கடைக்கு டப்பால தாண்டி இருக்கோம். பாத்தடி, அதுல இல்லையே. அதுல என்ன வேற எங்க வைப்பாங்கன்னு தெரியலையே. டிவி மேல எங்கன்னா வச்சிருக்காங்களா பாத்தியா? பாத்தண்டி, இல்லடி. அம்மாக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளு எங்க வச்சிருக்காங்கன்னு. ஏடி அம்மா கிட்ட திட்டு வாங்கறதுக்கா? கையை கலைச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உங்களெல்லாம் யார் பஜ்ஜி செய்ய சொன்னது? உங்களெல்லாம் யார் கிச்சனுக்குள்ள போக சொன்னது? கிச்சன்ல அமக்கலம் பண்ணி வச்சிருக்கியா? போறீங்களா வரீங்களா சொல்லிட்டு திட்டு வாங்கடி. அதுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்க சொல்றியா? நான்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன், கும்முனரு. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு பஜ்ஜி கூட செஞ்சு கொடுக்கலாம், அப்புறம் எப்படி? ஏடி அனிதா, ஒரு 50 ரூபாய் தான் கொடு பஜ்ஜி மாவு வேணாத்துக்கு. ஏண்டி நான் எங்கடி காசு வச்சிருக்கேன்? இதோ பேக்ல மாட்டிருக்கேன், காசு இல்ல அதுல. அது சும்மா ஸ்டைலுக்கு மாட்டி வச்சிருக்கேன்டி. ஒரு 10 பைசா கூட அதுல இல்லாம அதுக்கு எதுக்கு ஒரு பேக்? என் பேக் நான் ஸ்டைலா மாட்டின்னு வந்திருக்கேன். இவ்வளவு என்ன வந்துச்சு இல்லையா? இப்ப என்ன பண்றது? இரு உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குது. 50 ரூபாய் தானே தரேன். குருடி எங்க அம்மா வந்தவொடனே உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்னு. ஆனா உங்களை மாதிரி விருந்தாளி வந்து உபச்சரிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்கடி. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்கிட்டே காசு வாங்கி அவங்களுக்கு பஜ்ஜி செஞ்சு தரீங்க பத்தியா? வேற லெவல். சொன்னாலும் விட்டு தொலைய மாட்டேங்கிறீங்க. நோ, விருந்தாளியை நல்லா கவனிச்சுதான் அனுப்பணும். ஏடி அப்படியே கொஞ்சம் அல்வா வேணா செய்யட்டுமா? இந்த பஜ்ஜி சாப்பிட்ட போது உயிரோட இருக்க போறா இல்லையான்னு தெரியல. இல்ல அல்வா வேறியா? ஒன்னும் வேணாமா? அல்வா நல்லா தானே செய்வா, பயப்படாத. இங்க பாரு, உன் தங்கச்சி செஞ்சு கொடுத்தா நீ சாப்பிடு. எனக்கெல்லாம் கொடுத்து கொள்ளணும்னு பாக்காத. நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஏடி உனக்கு ஒரு அண்ணா இருக்காங்களாடி? அண்ணன் இருக்காரு, ஆனா வீட்டுக்கு நான் ஒரு பொண்ணு தானே. என்னை கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? ஏண்டி கொள்ற அளவுக்குள்ள யாரா சமைச்சு தருவாங்களா? நான் ஒன்னும் சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டுருவேன், வேற ஒன்றும் கிடையாது என்கிட்ட ப்ராப்ளம். புரியுதா? மற்றபடி நல்ல சமையல சூப்பரா செய்வேன். நம்பலாமா? நம்பலாம். முதல்ல 50 ரூபாய் கொடு, பஜ்ஜி முதல் செய்யலாம். ஆழ்வாளை என்ன செஞ்சு தரேன். நீ ரொம்ப ஓவரா பேசுற, எனக்கு பஜ்ஜி மட்டும் போதும். நல்ல வேலை அனிதா, தப்பிச்ச. இந்த காசு இந்த குடுடி. இங்க பாரு, வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே காசு வாங்கி இவங்க விருந்து உபச்சாரம் பண்றாங்கன்னு எங்களை தப்பா கிப்பா நினைச்சுக்காத, புரிஞ்சுதா? எங்க அம்மா வந்தோடனே வாங்கி கண்டிப்பா கொடுத்துருவேன். சரிடி நம்புறேன்டி. பஜ்ஜி மாவு வாங்கி நான் அப்படியே லூஸ் மோசம் நிக்கிற மாத்திரை 2 வாங்கிக்கோ. மாத்திரை யாருக்குடி? எப்படி இருந்தாலும் நீ செய்யற பஜ்ஜியை சாப்பிட்டு நான் பாத்ரூம்ல தான் உட்காந்து 2 நாளைக்கு. நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. மாத்திரை வாங்கி 3 ஏற்பாடு போட்டுக்கிறேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுடி. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த மகா தான். இவ தான் சொன்னால
எங்க மாமாக்கு வந்து சர்பத்தை நான் உப்பு போட்டு கொடுத்தனே. ஆமா எல்லாத்தையுமே சொல்லிட்டா. மூஞ்சி முகர கட்டியம் பண்ண நல்லா இருக்கு. தெரியாம ஒரு நாள் எப்படியோ கை தவறி சக்கரைக்கு பதில் உப்பு போட்டேன். அதே பெரிய கொலை குத்தம் செஞ்ச மாதிரி 2 பேர் மாறி மாறி என்னை கலாய்ச்சினே இருக்கிறாங்க. சமைக்கும் போது எப்பவுமே அக்கறை வேணும், ஒரு பயம் வேணும். புரியுதா? அதெல்லாம் உனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. நீலாம் அதுக்கு தான் சமைக்கிறதுக்கு போகிறேன்னு தெரியல. இந்த மாதிரி தப்பு செஞ்சுதானே கற்றுக்க முடியும். பயந்துனே தானே வேலைக்கு ஆகாது. சாப்பிட போறவங்க யாராவது தானே, நீ ஏன் பயப்பட போற? ஏடி மக்கா, கதவை பூட்டி வை, தப்பிச்சு கிச்சு ஓடிட்டு போறா. நான் போயிட்டு 2 நிமிஷத்துல வாங்கின்னு ஓடியே வந்துடுறேன். ஏண்டி இவளை வீட்டுல வச்சு நீ எப்படி சமாளிக்கிறீங்க? காலேஜ் லீவ் விட்டாலே இதே மாதிரி தான் அமக்கலம் பண்ணின்னு இருக்காவ. சே ரொம்ப மோசமானவளா இருக்காமா. ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா மிளகாத்தூள்ல பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருப்பா நமக்கு. அது கூட நல்லா டேஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டிஃப்ரெண்டா. ஏண்டி உன்னை பார்த்து தானே அவ கெட்டு போயிருக்கிறா. நல்லா தெரிஞ்சு போச்சுடிப்பா. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, ஃபோன் பண்ணி கேளு அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வராங்களா என்ன ஏதுன்னு. நான் தான் சொன்னேன், சரி இந்த சாக்கு வச்சாவது போய் ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு வரமா அப்படி சொல்லிட்டு வெள்ளைய விரிச்சு வச்சு அதில் வந்து நானே தான் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? நாட் ரைட்டிங் இன் யுவர் ஹெட். இன்னைக்கு இங்கே என்ன பஜ்ஜி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஓ காட், என் மேல கருணை காட்டக்கூடாதா? அதுவும் வேற வெளியே டாப்பால் போட்டு போய்கிறாடியாவா? நீ ஓடிட்டுன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் அடிப்பாவீங்களா?